எங்கள் வண்டியில் அந்த கைடு சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப லக்கி இன்றைக்கி, உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ கிளியராக இன்றைக்கி ஸ்கை கிளியராக இருக்குது, சூப்பரான சன்னி அண்ட் நல்ல வெதர். அதனால் நீங்கள் இந்த குரூப்பில் வந்தவங்க எல்லாருமே ரொம்ப லக்கி, சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டுருக்குறாங்க. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி எங்களுடைய டே 4 4வது நாள். இன்றைக்கி காலையிலே நேரத்தில் கிளம்பிட்டோம். மணி இப்போ கரெக்டாக 6:50 ஆகுது. நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு ஃபியூஜி மவுண்டன் அதை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்குறோம். ஆல்ரெடி எங்களுக்கு ஆன்லைன்லேயே நாங்கள் புக்கிங் எடுத்தாச்சு. ஸோ போனோடனே ஒரு கைட் மூலியமாக தான் நாங்கள் போக போகிறோம். ஒரு ப்ரைவேட்டு டூரிஸ்ட் கம்பெனி அது, அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க, குரூப்பாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அது மூலிமா இன்றைக்கி அந்த ஃபியூஜி மவுண்டன் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெதர் சூப்பராக இருக்குது. நேற்று தான் ரொம்ப சொதப்பிடுச்சு. ஸோ இன்றைக்கி நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு காலையிலேயே கிளம்பிட்டோம். ஸோ அங்கே போய் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் விவரமாக க்ளீனாக சொல்கிறேன். ஓகேங்களா? நாங்கள் ஃபைனலாக அந்த ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம். ஸோ இங்கேருந்து தான் எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ஸ்டேஷன் பேர் JR சவுத் எக்ஸிட். பேர் என்னென்னா முரினா. ஒரு நிமிஷம் இருங்க, இதுதான் இந்த ஸ்டேஷன் தான், முருநோச்சி. இந்த என்ட்ரன்ஸில் தான் நிற்க சொல்லியிருக்கிறாங்க எங்களை. பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு பில்டிங், பாருங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்கள். வாவ், எப்படியும் ஒரு 40-30 ஃப்ளோருக்கு மேலே இருக்குங்க. 30 ஃப்ளோருக்கு மேலே. ஏன்னா நேற்று நாங்கள் போயிருந்தது 46 ஃப்ளோரு. அதை விட பெருசு இது. சார் இதை விட அது பெருசு. நிறைய குரூப்ஸ் எல்லாம் நின்றுட்டுருக்குறாங்க அந்த ஃபியூஜி மவுண்டன் டூருக்கு. ஸோ தனித்தனி குரூப்பு. எங்களுடைய குரூப் வேறு. அந்த குரூப் கைடு எங்களுக்கு சொல்லிட்டாங்க, வெயிட் பண்ணுங்கள் 5 மினிட்ஸில் வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. 7:30 தான் ஆகுது. எங்களுக்கு அவங்க கொடுக்குற டைம் 7:45 சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் எர்லியராகவே வந்துட்டோம். ஸோ பஸ்ஸு வந்ததுக்கப்புறம் எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். ஓகேங்களா? நாங்கள் பஸ்ஸில் ஏறி உட்காந்துச்சு. இதுதான் அந்த பஸ்ஸு. ஸோ எல்லாம் 1 by 1 வந்துட்டுருக்குறாங்க. எங்களுக்கு பின்னாடி ஒரு குரூப் உட்காந்துருக்குறாங்க. நல்ல பஸ் தான், சூப்பரான ஏசி பஸ். பின்னாடி உட்காந்துருக்குறாங்க மக்கள். ஆமாம், ஓகே. ஸோ 8 o'clock கரெக்டாக எடுத்துருவாங்க பஸ்ஸு. ஒரு 10 minutes இருக்குது. ஏன்னா இங்கே ஷார்ப்பாக டைமிங் நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஷார்ப்பாக 8 o'clock எடுத்துருவாங்க. ஸோ நம்ம அங்கே போனதுக்கப்புறம் vlog start பண்ணலாம். Coming into the mountain Fuji. Today we will go to. Yesterday all of day is raining. Today is very nice. Okay, lucky boy and lucky girls. Sunny day. Yeah. Okay. Now we will leaving Tokyo Station to go to there. Maybe 1 hour and 40 minutes if no traffic jam. Okay. The first time we will go to this one, Oishi Park. Okay, Oishi Park. There are 5 lakes at the foot of the mountain. This is the biggest the lake in the foot of the Kawakuchi Lake. Okay, Kawakuchi Lake. Oishikoe. This is Linda. Take this picture. You can take the picture too today. Okay, this one Kawakuchi Lake. Okay, maybe 40 minutes, 50 minutes we will go to there. The first one, yeah. Because our company go day today, maybe 30 buses to go to there. So I.
strawberries yummy. You can try it, but it's no expensive. It's very nice. Yeah, near the Oishi Park, I will tell you. Okay, strawberry and peach. Now it's a peach. நம்ம ஃபைனலாக வந்துட்டோம் மவுண்ட் ஃபூஜி. இந்த லேக்கு வந்துட்டு லேக் கவாகுச்சிகோன்னு சொல்லிட்டு இந்த லேக்கோடைய பேர். ஸோ இதுக்கு தான் இன்றைக்கி ஃபுல்லாக இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். ஃபைனலாக இந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நல்ல சன்னி டே இன்றைக்கி. ஸோ எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க இந்த இதை. இதுதான் குட்டி மவுண்டன் ஃபூஜி, அதோடைய மாடல் மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி எங்கள் வண்டியில் அந்த கைடு சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப லக்கி இன்றைக்கி, உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ கிளியராக இன்றைக்கி ஸ்கை கிளியராக இருக்குது, சூப்பரான சன்னி அண்ட் நல்ல வெதர். அதனால் நீங்கள் இந்த குரூப்பில் வந்தவங்க எல்லாருமே ரொம்ப லக்கி, சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்ருக்குறாங்க. வந்தவங்க அத்தனை பேருமே செம்ம என்ஜாய் பண்ணுறாங்க. பாருங்கள் நம்மளால் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்ட்டு வளர்ச்சியில் எடுக்கிறாங்க. நேற்று மட்டும் அங்கே இந்த மாதிரி வெதர் இருந்துருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். லேக் கவாச்சிகோ அண்ட் மவுண்ட் ஃபூஜி சேர்த்து. இதெல்லாம் லேவெண்டர் பூ சொல்கிறாங்க. இந்த லேவெண்டர் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இன்னொரு 1 மாதத்தில் சூப்பராக வந்துடும் இந்த லேவெண்டர்ஸ் எல்லாமே. நல்லா ஒரு காம்பு வச்சாவே வந்துடும். ஆமாம், எல்லாம் வித்தியாசமான ஒரு பூ மாதிரி இருக்குது. அது பஞ்சு பஞ்சா பூன்னு தான் சொல்கிறேன். நிறைய பேர் இந்த இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கவே. இதான் நம்ம வந்து பஸ்ஸு சன்ஷைன் ட்ராவல். எல்லாம் இப்போ ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறதுலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் கான் டைம் வந்துட்டாங்க. அப்படியே கிளம்ப வேண்டியதான். கரெக்டாக டைம் பண்ணிட்டோம். நாங்கள் உள்ளார போகிறோம். அந்த பக்கம் இருந்து இப்படி வரும். சேம் அந்த ரோட்டில் அந்த ரோடுக்கு சுற்றிட்டு வரும். சேம் லேக் தான், ஒரே லேக் தான். இதை ஒரு ஸ்டாப்பிங் நாங்கள் கூட்டு வந்திருக்குறாங்க, லோசான்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ஃபேமஸான இடம். ஆமாம், ஃபேமஸான ஒரு இடம். அது எல்லோரும் இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. சூப்பராக.
நம்ம கூட வந்துட்டு ஒரு தமிழ் ஃபேமிலி ஒன்று வந்திருக்கிறாங்க. அவங்க ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. அவங்கள நான் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன் உங்களுக்கு. அவங்க மும்பையிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவருடைய சொந்த ஊர் வந்துட்டு மயிலாடுதுறைன்னு சொன்னாங்க. அவங்க ஒய்ஃப் வந்துட்டு சென்னை. அவர் பேர் மிஸ்டர் பாலசுப்ரமணியன். ஸோ அவங்கள நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க. நம்ம யூகே சோழன் தமிழன் அப்படின்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தமிழ் மக்களே, ஜப்பானில் ஒரு தமிழர் ரெடியா, அதுவும் லண்டனில் போய் இந்திய தமிழ்நாட்டு பாரம்பரியத்தை, அதுவும் நம்ம தென்னிந்திய தமிழ் உணவு மூலமாக வந்து உலகத்துக்கு பரப்பிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம் ரமேஷ் பாபு அவர்களை சந்தித்ததில், அவர்கள் மனைவியை சந்தித்ததில். இவ்வளோ தூரம் தள்ளி வந்தாலும் கூட நம்ம மக்கள் மண்வாசன் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் பக்கத்து சீட்ல வேற உட்காந்துட்டு இருந்தாரு. இதை நான் வந்து கோயின்சிடன்ஸ்னு சொல்ல மாட்டேன். இது வந்து கண்டிப்பா எங்கேயோ இருக்குதான். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை பார்த்து. ரொம்ப சந்தோஷம். மேலும் நல்லா பிரமாதமா வரணும். கண்டிப்பா கண்டிப்பா. கிராண்ட் சோழன் உங்களை பார்த்து ஜப்பான்ல நம்ம தமிழர்களுக்கு, அது நம்ம சொந்தங்களை பார்த்தோன்னே அப்படியே ஒரு சொந்தமா நம்ம ஃபேமிலியான ஒரு ஃபீலிங் அப்படியே எனக்கு ரொம்ப ஒரு இதாகிடுச்சு. லைக்வைஸ் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க திரும்பி நெக்ஸ்ட் டைம் லண்டன் வந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க, வந்து நம்ம இதில் தான் ஸ்டே பண்ணணும். உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் நான் செஞ்சு தரேன். ஸ்வீட் ஆஃப் யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இல்லைனா கூட ஃபர்ஸ்ட் மீல் இல்ல மவுண்ட் ஃபுஜி தான் எங்களுக்கு இடையில வந்து. கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க. இந்த ஒரு வாய்ப்பு வந்துட்டு இன்னைக்கு அதுங்க நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. நேத்தெல்லாம் வந்துட்டு ரொம்ப வெதர் ரொம்ப மோசமா இருந்தது. இன்னைக்கு வந்து சரியான வெதரு, சூப்பரான சன்னி. இந்த டைம்ல வந்து உங்களை சந்திச்சதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பா. பொதுவா வந்து நம்ம தமிழர்களை இங்கேயோ இவ்வளோ தள்ளி இருக்க நாட்டில் மீட் பண்ணோம்னா இன்னைக்கு மழை நிச்சயம்னு சொல்லுவாங்க. ஆனா மழையே இல்லை. வேண்டாம் போயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ. நீங்களும் வாங்களேன். அம்மா அப்படியே அவங்களே சேர்த்துக்குங்க. ஓகே, இது உங்கள் ஃபேமிலி. கிராண்ட் சோழன், அதாவது நான் ஒர்க் பண்ணுறது வந்துட்டு கிராண்ட் சோழன் ரெஸ்டாரண்ட்டு. நம்மளுடைய யூடியூப் இது வந்துட்டு யூகே சோழன் தமிழன். ஸோ சோழன் தமிழன், இந்த தமிழர்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ. கிராண்ட் சோழனுடைய மேலும் வெற்றிக்கு வந்து எங்களுடைய ஆத்மார்த்த வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஃபுல்லாகவே இப்போ வந்துட்டு மிஸ்டே இறங்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க.